Laws of motion topic la J main and advanced type questions பார்க்கலாம் பாருங்க. First question, the system is pushed by a force F as shown in figure. All surfaces are smooth except between B and C. Friction coefficient between B and C is mu. Minimum value of F to prevent block B from downward slipping is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் மொத்தத்துக்குமே சேர்ந்து ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் போட்டுக்கணும். டோட்டல் மாஸ் 5m இருக்கு, ஓகேங்களா, இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ தட் ஆக்சலரேஷன் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே பாருங்க, இது 2m, இங்கே m, இங்கே 2m இருக்கு, இது எல்லாமே சேர்ந்து 5m தானப்போ ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் பை 5m அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஆக்சலரேஷன் புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த எம் இருக்குங்களா, இந்த பி இருக்குங்களா, இது வந்து 2m வந்து புஷ் பண்ணும். அது தனியாக ஒரு டயக்ராம்ல வரையும் பாருங்க. இந்த பி வந்து என்ன பண்ணுதுன்னா, சி பாடியை புஷ் பண்ணுது வித் நார்மல் ரியாக்ஷன் என்னன்னு ஆக்ட் பண்ணுது. அது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சி வந்து பி மேல எக்ஸைட் பண்ணும், அது நார்மல் ரியாக்ஷன் என்னன்னு எடுத்துங்க. இப்போ இந்த மாஸ் 2m, ஓகேங்களா, இங்க வந்து மாஸ் எம்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த என்னன்ற ஃபோர்ஸ் தான் வந்து பி பாடி பி வந்து சியை புஷ் பண்ற ஃபோர்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம். அந்த n is equal to mass into acceleration 2m into a ன்னு வரணும். அப்போ b exert force on c வந்து என்ன வருதுன்னா 2m into a வந்து f by 5m ன்னு பார்த்திருக்கோம். ஸோ m கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ வந்து n is equal to என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2f by 5 ன்னு வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து b வந்து கீழே விழக்கூடாது. b வந்து என்ன ஆகணும், கீழே விழக்கூடாது. அப்போ b கீழே விழக்கூடாதுன்னா, இந்த பிட்வீன் b and c ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, மியூ, இந்த c வந்து will exert frictional force on b வந்து அப்போ டைரக்ஷன் இருக்கணும். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து mg பேலன்ஸ் பண்ணணும், லிமிட்டிங் கண்டிஷன்ல இருக்கணும், அப்பதான் வந்து விழாது. அப்போ f is equal என்ன பண்ணலாம்னா mg ன்னு போட்டுக்கலாம். ஆக்சுவலா ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, மியூ n ன்னு வருது. மியூ n எடுத்துக்கலாம். n தான் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 2f by 5 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ n பிளேஸ்ல 2f by 5 ன்னு போட்டுக்கலாம். அப்போ மியூ இன்ட்டு 2f by 5 ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருக்கலாம். அப்போ வந்து இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கலாம்னா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு mg கண்டிஷன் வரலாம், ஓகேங்களா. அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு mg இருந்தால் தான் அந்த பிளாக் பி வந்து கீழே விழாம இருக்கும். அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன ஃபார்முலா வந்திருக்குன்னா, மியூ இன்ட்டு 2f பை என்ன வந்திருக்கு பாருங்க 5 அப்படின்னு வந்திருக்கா, இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு mgன்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் எஃப் தானப்பா கேட்டிருக்காங்க. அப்போ எஃப் என்னன்னா, எஃப் இங்க வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் அமைச்சிருங்க. எஃப் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5/2 mg டிவைட் பை மியூன்னு வந்திருக்கு. ஆனா அவங்க கேட்டது மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா. மினிமம் வேல்யூ ஆனது அந்த கிரேட்டர் தென் எடுத்துட்டு ஈக்குவல் கண்டிஷன் நம்ம போட்டுக்கணும். அப்ப ஈக்குவல் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க, மினிமம் ஃபோர்ஸ் ஆஃப் எஃப்ன்றது ஈக்குவல் கண்டிஷன் போட்டுங்கப்போ, தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா 5 mg டிவைட் பை 2 மியூன்னு வந்துருச்சுங்களா. ஸோ அந்த ஆன்சர் எது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், a homogeneous chain of length L lies on a table. The coefficient of friction between the chain and the table is mu. The maximum length which can hang over the table in equilibrium is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஒரு டேபிள்னு இது எடுத்துக்கலாம். இது ஒரு டேபிள், இந்த டேபிள் மேல ஒரு செயின் இருக்கு. அப்போ இங்க ஒரு செயின் இருக்கு. இந்த செயினோட மொத்த லெங்த், இது வந்து செயின் பா கனெக்ஷன்ல இருக்குன்னு வச்சுங்க, இப்படி இருக்கு. இந்த மொத்த லெங்த் வந்து கேபிட்டல் எல். இதுல எல், அதாவது எல் என்ற பார்ட், ஸ்மால் லெட்டர் எல் பார்ட் வந்து ஹேங்கிங் டவுனோட இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த மொத்தத்தையும் சேர்ந்து ஒரு மாஸ் m1 வச்சுக்கலாம். இந்த ஹேங்கிங் பார்ட் மொத்தமா சேர்ந்து மாஸ் m2 எடுத்துக்கிட்டு இப்போ டயக்ராம் வேற மாதிரி டயக்ராம் வரைகிறோம் பாருங்க. எப்படி வரையணும்னா, இந்த டேபிள் வரைஞ்சிட்டு இந்த அதாவது இந்த டேபிள் மேல இருக்கிற பார்ட்டோட செயினோட மாஸ் வந்து m1 எடுத்துட்டு, இது சும்மா ஒரு இன்எக்ஸ்டென்சிபிள் மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்ல இப்படி கனெக்ட் பண்ண மாதிரி சும்மா அஜ்மெண்ட், கீழே ஒரு m2 மாஸ் இப்படி இருக்குன்னு எடுத்துங்க, ஓகேங்களா. அப்படின்னா மேல இருக்கிற m1 மாஸோட லெங்த் வந்து, அந்த லெங்த் ஆஃப் செயின் வந்து கேபிட்டல் எல் மைனஸ் ஸ்மால் எல். ஏன்னா கீழே இந்த டவுனோட ஹேங் ஆகிற மாஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய லெங்த் வந்து ஸ்மால் எல் எடுத்திருக்கும். இந்த m2g ஃபோர்ஸ் வந்து டவுனோட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இங்க வந்து டென்ஷன் டீன்னு அப்போட் ஆக்ட் ஆகும். இங்க m1 வந்து என்ன பண்ணும், இந்த டென்ஷன் டி வந்து இப்படி புல் பண்ணும். அப்படி புல் பண்ணும்போது இங்க ஃப்ரிக்ஷன் வந்து m1க்கும் டேபிளுக்கும் ஃப்ரிக்ஷன் இப்படி ஆக்ட் ஆயிருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ சால்வ் பண்ண போறோம். எப்படின்னா, இந்த m1 எடுத்தோம்னா அந்த m1 மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டென்ஷன் டி ஆக்ட் ஆகுது, அடுத்து ஃப்ரிக்ஷன் எஃப் ஆக்ட் ஆகுது. ஆக்சுவலா இது ரெஸ்ட்ல இருக்கும், ஏன்னா ஈக்லிபிரியம் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆக்சலரேஷன் 0 இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் டின்னு எடுத்துக்கணும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த m1g டவுனோட ஆக்ட் ஆகும், நார்மல் ரியாக்ஷன் அப்போட ஆக்ட் ஆயிருக்கும். அப்போ n இஸ் ஈக்குவல் m1g போடணும். m1g எவ்வளவு பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற பார்ட்டோட லெங்த் எல் மைனஸ் எல் தானே இருக்கு. அப்போ டோட்டல் மாஸ் பை டோட்டல் லெங்த் இன்ட்டு எல் மைனஸ் எல், அதாவது மாஸ் பர் யூனிட் லெங்த் இன்ட்டு லெங்த் ஆஃப் தி பார்ட் ஆன் தி டேபிளுக்கு போட்டோம்னா இது m1 வந்துருது.
இன்ட்டு ஜி போட்டுடலாம். இதுல இருந்து ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? மியூ இன்ட்டு என். மியூ இன்ட்டு என்ன வருதா? அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு மியூ இன்ட்டு என்னன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என் வந்து எம் பை எல் இன்ட்டு எல் மைனஸ் எல் இன்ட்டு ஜி. எல் மைனஸ் எல் இன்ட்டு ஜின்னு வருது. இந்த ஃப்ரிக்ஷன் தான் டென்ஷன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாடிக்கு முடிஞ்சு. இந்த ஃப்ரிக்ஷன் தான் ஈக்குவல் டு டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துங்க. செகண்ட் பாடி எடுத்தோம்னா செகண்ட் பாடி M2G டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. டென்ஷன் ஃபார் தி செகண்ட் பாடி வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃப்ரீ பாடி டயக்ராம் செகண்ட் பாடிக்கு. அப்படின்னா இங்க டென்ஷன் இஸ் ஈக்குவல் என்ன வரணும்? M2G எடுக்கணும். M2Gக்கு என்ன பண்ணலாம்? மாஸ் பர் யூனிட் லெங்த் இன்ட்டு லெங்த் ஆஃப் தி M2 பார்ட். இந்த M2 பார்ட்டோட லெங்த் போட்டா M2 மாஸ் கிடைச்சிடும். இது G. இதான் டென்ஷன் ஈக்குவல். இது ஈக்குவேஷன் 2 வருது. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னால ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு போட்டுட்டோம்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் ஈக்குவேஷன் 2 போடுங்க. அப்போ மியூ இன்ட்டு எம் பை எல் இன்ட்டு எல் மைனஸ் எல் இது இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க? எம் பை எல் இன்ட்டு எல் இன்ட்டு ஜி. இப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் வருது பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த ஜி கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த எம் பை எல்லையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க சொல்லுங்க? ஸ்மால் எல் தான் வேணும். எவ்வளோ பார்ட் ஆஃப் தி லெங்த் வந்து ஹேங் ஆகுது? அந்த ஸ்மால் எல் பார்ட் தான் ஹேங் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? மியூ இன்ட்டு எல் மைனஸ் எல். இந்த எல் இங்க இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. பை எல் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துருதுங்களா? இதை சிம்பிளை பண்ணா மியூ இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா எல் டிவைட் பை எல் மைனஸ் எல்னு இருக்கு. ஸோ இதை வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா நம்ம வேற மெத்தட்ல கூட சிம்பிளை பண்ணலாம். இது வந்து என்ன பண்ணலாம்? மியூ இன்ட்டு நம்ம இப்படி எல் பை எல் மைனஸ் 1ன்னு போட்டுங்க இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எல் பை எல் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 பை மியூ வந்துருது. இந்த 1 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1 ஆயிரும். ஸோ எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு 1 பை மியூ பிளஸ் 1ன்னு வருதுங்களா? இப்போ இது எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் பாருங்க? 1 பிளஸ் மியூ டிவைடட் பை மியூன்னு வருது. இப்போ ஸ்மால் எல் தானே வேணும், ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. அப்போ ஸ்மால் எல் இஸ் ஈக்குவல் ஸ்மால் எல் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு இந்த கேபிட்டல் எல் அந்த பக்கம் போயிடும் பை இன்ட்டு எல் டிவைட் பை 1 பிளஸ் மியூ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ திஸ் மச் பார்ட் தான் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஹேங்கிங் ஃப்ரீலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு பாருங்க. அப்போ ஆன்சர் மியூ எல் டிவைட் பை 1 பிளஸ் மியூன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 blocks A, B and C of equal mass M are placed one over the other on smooth horizontal ground as shown in figure. Coefficient of friction between any two blocks A, B and C is 1/2. The maximum value of mass of block D so that the blocks A, B and C move without slipping over each other is dash அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் இங்க என்ன, the maximum value of mass of block D so that the blocks A, B and C move without slipping over each other சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த கேபிட்டல் டி இருக்கு இல்லையா, இதனோட மாஸ் வந்து எம்டின்னு வச்சுக்கிட்டு எம்டிஜி எப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க டென்ஷன் ஃபோர்ஸ் அப்போர்டு இருக்கும், ஆக்சலரேஷன் டவுன்வோர்டு இருக்குன்னு எல்லாமே டுகெதரா மூவ் ஆயிருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா தனியா டயக்ராம் வரையணும் பாருங்க. இங்க பி இங்க இருக்கு, இங்க ஏ இருக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த பி வந்து இந்த ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆகி மூவ் ஆகும்போது இந்த பிளாக் ஏ வந்து பி மோஷன் அப்போஸ் பண்ணும். அப்போ ஃப்ரிக்ஷன் எக்ஸர்டட் பை ஏ வந்து இந்த டைரக்ஷன் இருக்கும் ஆன் பி. இது ஆக்ஷன். ஏ பிளாக் ஏ எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் பி வந்து ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா ரியாக்ஷன் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆன் ஏ ஆக்ட் ஆகும். பி வில் எக்ஸர்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆன் ஏ, இப்படி ஆக்ட் ஆகுது. அப்போ பிளாக் ஏ மேல என்ன ஆக்ட் ஆகும்னா ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும், அதனுடைய ஒரு எம்ஜி ஃபோர்ஸ் இருக்கும். இங்க ஏபிசி எல்லாமே ஈக்குவல் மாஸ் எம்னு சொல்லிட்டாங்க, அப்போ எம்ஜின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிளாக் ஏ மேல ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் தான் பிளாக் ஏவை ஆக்சலரேஷன் பண்ணும். இந்த ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் போறதா மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ பிளாக் ஏ உடைய மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எவ்வளவு இருக்குமோ அந்த ஆக்சலரேஷன்ல தான் சிஸ்டம் மூவ் ஆகும் டுகெதரா மேக்ஸிமமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிளாக் டியோட மாஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கும்போது இங்க பிளாக் ஏ வந்து மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் போடும். அப்போ மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் இருந்தாதான் பிளாக் ஏ வந்து மேக்ஸிமம் ஆக்சலரேட் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் தான் ஏ வந்து ஆக்சலரேட் பண்ணுது. தட் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு நார்மல் ரியாக்ஷன் போடணும். நார்மல் ரியாக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம் இன்ட்டு ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என் வந்து எம் ஜின்னு போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் போட்டோம்னா எம்எம் கேன்சல் ஆயிருது. ஏ ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஜி. மியூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எவ்வளவு போகும்னா இந்த மியூ இன்ட்டு ஜி தான் ஆக்சலரேஷன். கரெக்டா? மியூ ஜி தான் ஆக்சலரேஷன். மியூ வந்து 1/2 போட்டா g/2. அப்போ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எவ்வளவு போக முடியும்னா g/2 ஆக்சலரேஷன்ல தான் போக முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது மொத்தமா ஒரு சிஸ்டம் எடுத்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம மொத்தமா ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கவனிங்க. இங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மூத் ஹாரிசான்டல் கிரவுண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல வந்து ஃப்ரிக்ஷன் 0 இருக்கு.
அப்படி எடுத்துட்டோம்னா இந்த சிஸ்டம்ல இங்க பி வந்து ஏ மேல எக்ஸைட் பண்ற ஃப்ரிக்ஷனும் ஏ பி மேல எக்ஸைட் பண்ற ஃப்ரிக்ஷனும், அதாவது பாருங்க பி வந்து ஏ மேல எக்ஸைட் பண்ற ஃப்ரிக்ஷனும் ஏ வந்து பி மேல எக்ஸைட் ஃப்ரிக்ஷனும் இது வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ். அதே மாதிரி பியும் சியும் எக்ஸைட் பண்ற ஃப்ரிக்ஷன் எல்லாம் இன்டர்னல் ஃபோர்ஸ். அதே மாதிரி இங்க ஸ்ட்ரிங்ல டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்ல டென்ஷன் இன்டர்னல் ஃபோர்ஸ்னா மொத்த இன்டர்னல் ஃபோர்ஸ் கேன்சல் ஆயிரும். ஒன்லி புல்லிங் ஃபோர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா இந்த மொத்த சிஸ்டத்துக்கும் ஒன்லி புல்லிங் ஃபோர்ஸ் வந்து இந்த பிளாக் டி இருக்கு இல்லையா அதனுடைய ஃபோர்ஸ் மட்டும் தான். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் புல்லிங் ஃபோர்ஸ் வந்து mdg இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். டோட்டல் மாஸ் எவ்வளவு பாருங்க இந்த ஏபிசி இந்த மொத்த 3 மாஸும் பிளஸ் இந்த பிளாக்கோட மாஸ் எல்லாமே சேர்ந்து மூவ் ஆகணும். அப்படின்னு என்ன பண்ணலாம் 3m தான் டோட்டல் மாஸ் ஆஃப் ஏபிசி. ஏன்னா ஏபிசிக்கு எல்லாம் மாஸ் எம்னு சொல்றாங்க பிளஸ் மாஸ் ஆஃப் தி பிளாக் டின்னு போட்டுட்டு இன்டு ஆக்சலரேஷன். இதுதான் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் போடுறோம். ஏன்னா பிளாக் டிக்கு வந்து மேக்ஸிமம் மாஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எவ்வளவு சொல்லுங்க g/2 நீங்க கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப md இஸ் ஈக்குவல் டு md இன்டு g இஸ் ஈக்குவல் டு 3m பிளஸ் md இன்டு g/2 வருதா. இப்போ g கேன்சல் பண்ணிடலாமா, இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப 2md இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க 2md இஸ் ஈக்குவல் டு 3m பிளஸ் md ன்னு இருக்கு. 3m பிளஸ் md இருக்கு. 3m பிளஸ் md இருக்கா. இந்த md லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆல்ரெடி 2md இருக்குனால 2md மைனஸ் md வந்து md ன்னு வருது. So md is equal to 3m. So அப்படின்னா mass of the block D is equal to 3 times of mass of any one of the block A, B, C. அப்படின்னா ஆன்சர் வந்து தேர்ட் क्वेश्चनக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா நமக்கு கிடைக்குதுப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A block A of mass m is placed over a plank B of mass 2m. Plank B is placed over a smooth horizontal surface. The coefficient of friction between A and B is 1/2. Block A is given a velocity v0 towards right. Acceleration of B relative to acceleration of A கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம்னா இது பிளாக் B ன்னு எடுத்துக்கங்க. இதை வந்து பிளாக் A ன்னு எடுத்துங்க. பிளாக் A க்கு வெலாசிட்டி கொடுக்கும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி வரதுனால பிளாக் B வந்து பிளாக் A வந்து அப்போஸ் பண்ணும் மோஷன். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆன் பிளாக் A இப்படி ஆக்ட் ஆகுது. பிளாக் B எக்ஸர்ட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆன் பிளாக் A வந்து F இருக்கு. இது ஆக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction to friction force on B by A வந்து இந்த towards right இருக்கும். அப்படின்னா பிளாக் B க்கு ஆக்சலரேஷன் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால ஆக்சலரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி பிளாக் A க்கு இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால ஆக்சலரேஷன் கிடைக்கும். சரிங்களா. அப்ப ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் A கேக்குறாங்க. இங்க வந்து பிளாக் A ஓட மாஸ் m ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. பிளாக் B க்கு மாஸ் வந்து 2m சொல்லியிருக்காங்க. இது 2m சொல்லியிருக்காங்க. பிளாக் B க்கு மாஸ் 2m சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பிளாக் A க்கு ஆக்சலரேஷன் வேணும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் வந்து ஆக்சலரேட் பண்ண போது இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் ஆஃப் ஏன்னு போட்டுக்கலாம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் பி மேல நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். அந்த பிளாக் பியோட mg டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது பாருங்க mgன்னு கிடைக்குது. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எடுத்துட்டா மியூ இன்ட்டு n எடுக்கணும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு mgன்னு கிடைக்குது. இங்க மியூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மியூ வந்து 1/2 போட்டு m இன்ட்டு ஜின்னு போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் m இன்ட்டு மாஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ போடுங்க. mm கேன்சல் ஆயிடுச்சு. ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு g/2. இதை நான் மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா பிளாக் ஏ மேல நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல தான் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கனால பிளாக் ஏ ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. இது வந்து பிளாக் ஏக்கு எடுத்துக்கிட்டேன். பிளாக் ஏ ஓகேவா. அடுத்து பிளாக் பி எடுப்போம். பிளாக் பி எடுத்தீங்கன்னா பிளாக் பிக்கு வந்து நல்லா பாருங்க இது மாஸ் 2m வருது. ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷன் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் 2m இன்டு ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் பி. ஃப்ரிக்ஷன் எவ்வளவு வந்துச்சு மியூ mg தானே. அதாவது ஃப்ரிக்ஷன் பாருங்க மியூ mg ஆக்ட் ஆகுது. மியூ வந்து 1/2 போட்டாச்சு. m இன்டு ஜின்னு போட்டாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு m இன்டு ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் பி. m கேன்சல் பண்ணிட்டேன். அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் பி ஈக்குவல் டு g/4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் பி என்ன கிடைச்சிருக்கு பாருங்கப்பா, அதாவது g/4 அப்படின்னு கிடைச்சிருச்சுங்களா. இப்போ நமக்கு ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் ஆஃப் b வித் ரெஸ்பெக்ட் ஏ தானே வேணும். அப்போ ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் ஆஃப் b வித் ரெஸ்பெக்ட் ஏன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் b மைனஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் a. ஆக்சலரேஷன் ஆஃப் b எவ்வளவு g/4 மைனஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் a எவ்வளவு மைனஸ் ஆஃப் g/2. அப்போ g/4 பிளஸ் g/2 மைனஸ் மைனஸ் g/2. அப்போ 1/4 பிளஸ் 1/2 என்ன வரும் சொல்லுங்க. நமக்கு 1/4 பிளஸ் அதாவது இது 1/4 இங்க வந்து 1/2 இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ 3g/4 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 3g/4 வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு சி வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Assuming all the surfaces are to be frictionless, acceleration of the block C shown in the figure is dash அப்படின்னு சொல்றாங்க.
சி ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. இது வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா, இப்போ பாருங்க இந்த புள்ளியை வந்து நான் சொல்ற மாதிரி சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். புள்ளி இருக்கிற பிளேஸ் வந்து 0.1 எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் புள்ளி வந்து 1 எடுத்துங்க. செகண்ட் புள்ளி 2. இந்த புள்ளிஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. சரிங்களா? இப்போ லெங்த் ஆஃப் ஏ டு புள்ளி 1க்கு இருக்கிற லெங்த்தை வந்து L1ன்னு எடுத்துங்க. ஓகேங்களா? அடுத்து புள்ளி 2ல இருந்து பிளாக் பி இருக்கிற லெங்த்தை L2ன்னு எடுத்துங்க. அடுத்து இந்த என்ன பண்றீங்கன்னா, நீங்க நல்லா கவனிங்க. இந்த புள்ளி தேர்ட் புள்ளின்னு இருக்குல்ல, இந்த புள்ளி தேர்ட் புள்ளிக்கும் இந்த செகண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் புள்ளி இருக்குல்ல, இந்த லெங்த்தை வந்து நம்ம ஸ்மால் எல்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க ஏல இருந்து 1 பிளஸ் 1ல இருந்து புள்ளி 3 பிளஸ் 3 புள்ளி 3ல இருந்து புள்ளி 2 அடுத்து புள்ளி 2ல இருந்து புள்ளி பி, இந்த எல்லா லெங்த்தும் ஆட் பண்ணா டோட்டல் லெங்த் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்பா. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஏல இருந்து பி இருக்கிற லெங்த் L1 எடுத்தோம். அது 1ல இருந்து 3 இருக்கிற இது லெங்த் Lன்னு எடுக்கிறோம். 3ல இருந்து 2க்கு லெங்த் Lன்னு எடுத்துட்டு 2ல இருந்து அடுத்து வந்து பிக்கு எடுக்கிற லெங்த் வந்து L2ன்னு எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா L1 வந்து A to 1 பிளாக் ஏல இருந்து 1 புள்ளி 1 வரைக்கும் இருக்கிற லெங்த் L1. அடுத்து புள்ளி 1ல இருந்து புள்ளி 3க்கு இருக்கிறது லெங்த் L. அடுத்து புள்ளி 3ல இருந்து புள்ளி 2க்கு இருக்கிற லெங்த் L பிளஸ் புள்ளி 2ல இருந்து புள்ளி பிளாக் பி இருக்கிறது L2. தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லெங்த் எடுத்துக்கலாம். டோட்டல் லெங்த் கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாது. சரிங்களா? அடுத்து கொஞ்சம் கான்செப்ட் எழுதிக்கலாம். இப்போ லெங்த் L1 மாறிட்டே இருக்கும். பிளாக் ஏ மூவ் ஆகுதுன்னா லெங்த் L1 மாறும். அதே மாதிரி L2வும் மாறும், எல்லும் மாறும். எல்லு மாறது வந்து புள்ளியோட புள்ளி, அதாவது புள்ளி 3 இருக்கு இல்லையா, புள்ளி 3 மாறிச்சுன்னா சி மாறிடும். புள்ளி 3க்கும் சிக்கும் இருக்கிற ஆக்சலரேஷன் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இந்த புள்ளி 3யும் இந்த பிளாக் சியும் ரெண்டுமே அதாவது கான்ஸ்டன்டா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, லெங்த் மாறாத மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இங்க வந்து L1 டிஃபரன்ஷியேட் பண்றோம் வச்சுக்க, dl1 by dt equal to velocity v1 கிடைக்குது. இது ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்ணா d ஸ்கொயர் L1 by dt ஸ்கொயர் is equal to ஆக்சலரேஷன் a1 கிடைக்குது. a1 வந்து 3ன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு a1 வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3ன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாருங்க d ஸ்கொயர் L2 by dt ஸ்கொயர், கரெக்ட்டுங்களா? அதை பண்ணோம்னா ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் 2 பிளாக் பி கிடைக்கும். அது வந்து ஆக்சலரேஷன் 4ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ d ஸ்கொயர் L by dt ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதாவது லெங்த் ஆஃப் தி புள்ளி 3யும் புள்ளி 1 கனெக்ட் பண்ணதுதான். அந்த லெங்த்தை டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் இந்த ஆக்சலரேஷன் தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ இதை டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அதாவது ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டு ஈக்குவேஷன் 1 டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி, இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன். அப்படியே நான் டிஃபரன்ஷியேட் பண்ணாம அப்படியே எழுதிற பாருங்க. L1 டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் a1 பிளஸ் L டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் a பிளஸ் L டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் a பிளஸ் L2 டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் a2 இஸ் ஈக்குவல் டு L வந்து கான்ஸ்டன்ட் தானே, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. so that a plus a வந்து 2a ன்னு கிடைக்குதுங்களா. 2a is equal to minus of a1 plus a2 ன்னு வருது. இப்போ a is equal to a-ன்றது acceleration of block c, அதாவது புள்ளி 3 மூவ் ஆகிற acceleration of block c இருக்கும். அப்போ a1 plus a2 by என்ன போடலாம்னு சொல்லுங்க, 2 ன்னு போடலாம். இந்த மைனஸ்ன்றது ஒண்ணு இல்லை, a-வும் b-யும் டவுன் மூவ் ஆகுது. a-வும் b-யும் பாருங்க டவுன்வர்ட் மூவ் ஆகுது, c வந்து அப்வர்ட் மூவ் ஆகும். அந்த சைன் ஆப்போசிட்ன்றத மைனஸ் வரப்போகுது. சரிங்களா? இங்க மைனஸ்ல ஆப்ஷன் வராதனால விட்டுருவோம். a1 எவ்வளவு பாருங்க 3, ஃபர்ஸ்ட் பிளாக் மூவ் ஆகுறது 3 acceleration. செகண்ட் பிளாக் a2 4 போட்டு டிவைட் பை 2 போட்டோம்னா 3 plus 4 by 2 எவ்வளோப்பா 7 by 2 3.5. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3.5 தேர்ட் ஆப்ஷன் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A lift of total mass m is raised by cable from rest to rest through a hide arch. The greatest tension which the cable can safe bear is Nmg. The maximum speed to lift during its journey if the ascent is to made in shortest time is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்னா, லிஃப்ட் வந்து ஷார்டஸ்ட் டைம்ல போனோம்னா, இப்போ லிஃப்ட் வந்து ஒரு சர்டைன் ஹைட் போகுது, இதுதான் இந்த ஹைட்டுக்கு போகுதுன்னு எடுத்துங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆக்சலரேஷன்ல போகணும், அடுத்து வந்து ரிட்டார்டேஷன்ல போகணும். இப்போ ஆக்சலரேஷன்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல இருக்கும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்திருக்கும். இந்த மேக்ஸிமம் ஸ்பீடை தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஆக்சலரேஷன்ல போகும் இல்லையா, இந்த மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா நல்லா கவனிங்க. இந்த மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் வந்து எப்படி போடணும்னா, இந்த பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் Nmg தானே இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் டென்ஷன் வந்து Nmgன்னு இருக்கணும். ஸ்மால் mg டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, ஆக்சலரேஷன் அப்போர்ட் இருக்கு. அப்போ நெட் ஃபோர்ஸ் பாருங்க Nmg மைனஸ் mg இஸ் ஈக்குவல் டு ma கிடைக்குதுங்களா. இதுல இருந்து m எல்லாம் நம்ம காமனா கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆக்சலரேஷன் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா n-1 into g கிடைக்குது. இந்த ஆக்சலரேஷன்ல இது மூவ் ஆயிருக்கு. சரி, நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த கிராஃப் வரையலாம். அதாவது என்ன பாத்தீங்கன்னா வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் வரைஞ்சோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் மூவ் ஆகுறதுனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்.
அடுத்து வந்து ரிட்டார்டேஷன் போகும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிரும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமா இருக்கும், மேக்ஸிமம் வெலாசிட்டியா இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ ஆக்சலரேஷன் ஆகிற டைம் t1 டைம் எடுத்துக்கலாம், ரிட்டார்டேஷன் ஆகிற டைம் t2 டைம்னு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து அடுத்து வந்து பாருங்க, இங்க மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் நடக்கும்போது இந்த ஆக்சலரேஷன் ஈக்குவல் என்ன பண்ணலாம், அதாவது ஆக்சலரேஷன் ஈக்குவல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இனிஷியலா வெலாசிட்டி 0னால ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் 0 பை இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி மைனஸ் 0 டிவைட் பை டைம் t1 போட்டுடுறோம். ஓகே, இதுல இருந்து டைம் t1 ஈக்குவல் என்ன வருது பாருங்க, மேக்ஸிமம் வெலாசிட்டி டிவைட் பை n மைனஸ் 1 இன்டு g அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்களா? அடுத்து வந்து மேக்ஸிமமா ரிட்டார்டேஷன் வரணும். ரிட்டார்டேஷன் மேக்ஸிமம் ரிட்டார்டேஷன் ஈக்குவல் டு a ஈக்குவல் டு g தான் வரும். அதாவது ஃப்ரீலி ஃபாலிங் பாடி கண்டிஷன் மாதிரி தான். a ஈக்குவல் டு 0 போட்டால் தான் இது ரிட்டார்டேஷன் கண்டிஷன் வரும். ஸோ ரிட்டார்டேஷன்ல போகும்போது அதாவது டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் 0 ஆயிரும். அதாவது டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் 0 ஆயிருச்சுன்னா ஃப்ரீலி ஃபாலிங் கண்டிஷன் அப்படின்னு வருது. அதுதான் மேக்ஸிமம் ரிட்டார்டேஷன். இந்த கேஸ்ல வந்து என்ன ஆயிரும்னா vm வெலாசிட்டில இருந்து கரெக்டா பாருங்க, இங்க கிரவுண்ட்ல இருக்கும்போது 0 வெலாசிட்டி, அடுத்து மேக்ஸிமம் வெலாசிட்டி போயிருக்கு, அடுத்து மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து ஃபைனலா வெலாசிட்டி 0 வரணும் மேல. ஓகேங்களா? அப்படின்னா இந்த கேஸ்ல ரிட்டார்டேஷன் போது மைனஸ் g இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி 0, ஃபைனலா கம் டு ரெஸ்ட், இனிஷியல் வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டி vm போட்டு பை t2 ன்னு போட்டுக்கலாம். அப்ப இதுல இருந்து t2 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாத்தீங்கன்னா vm பை என்ன வரும் சொல்லுங்க, g அப்படின்னு வந்திருக்கு. அப்ப டைம் t1 கிடைச்சிருச்சு, டைம் t2 கிடைச்சிருச்சு. உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மொத்த ஹைட் இருக்கு இல்லைங்களா, இந்த மொத்த ஹைட் தான் இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்கு. இந்த ஏரியா ஆஃப் தி வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் டிஸ்டன்ஸ் டிராவல், அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் தான் ஹைட் டிராவல்டு. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வெலாசிட்டி டைம் கிராஃப் உடைய ஏரியா தான் டிஸ்டன்ஸ். அப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் உடைய ஏரியா வந்து ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். பேஸ் தான் t1 பிளஸ் t2, ஹைட் வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த t1 t2 இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிடணும். சப்ஸ்டிட் பண்ணா t1 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது பாருங்க, ஆஃப் இன்டு t1 சப்ஸ்டிட் பண்ணா vm டிவைட் பை n மைனஸ் 1 இன்டு g. கரெக்டுங்களா? அதே மாதிரி t2 சப்ஸ்டிட் பண்ணா vm பை g இன்டு vm இருக்கு. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் h இருக்கு. இப்போ இந்த vm காமன் எடுத்துட்டா vm ஸ்கொயர் பை நம்ம என்ன பண்ணிருக்கலாம், g காமன் எடுத்துக்கலாம். இந்த 2 அந்த பக்கம் போயிருக்கும், அப்போ 2h ன்னு வந்திருக்கும். சரிங்களா? இந்த பிராக்கெட் குள்ள இங்க என்ன இருக்குன்னா 1 பை n மைனஸ் 1 பிளஸ் 1 இருக்கும். 1 பை n மைனஸ் 1 பிளஸ் 1 அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேங்களா? அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த g அந்த பக்கம் அமைச்சிடலாம். அப்போ இங்க 1 பை n மைனஸ் 1 பிளஸ் 1 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் பாருங்க, 1 பிளஸ் n மைனஸ் 1 டிவைட் பை n மைனஸ் 1 இன்டு vm ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh ன்னு வருதா? இப்போ இந்த 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிருங்க, இது அந்த பக்கம் அமைச்சிட்டீங்கன்னா vm ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh இன்டு n மைனஸ் 1 டிவைட் பை n ன்னு வருதுங்களா? ஓகே, 2gh ன்னு போடுங்க. இங்க vm ஸ்கொயர் தானே, ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அப்போ வந்து வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடைச்சிருது. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2g ரூட் ஆஃப் 2gh இன்டு n மைனஸ் 1 பை n ன்னு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. A man of mass 60 kg is standing on weighing machine fixed on a triangular wedge of angle 60 degree as shown in the figure. The wedge is moving up with an upward acceleration. அதாவது இந்த வெட்ஜ் அப்வர்ட் ஆக்சலரேஷன் போது 2 மீட்டர் பர் செகண்ட். தி வெயிட் ரெஜிஸ்டர்டு பை தி மெஷின் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஈஸியான கொஸ்டின். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரியாக்ஷனை தான் மெஷர் பண்ணும். அதாவது வெயிட் என்ன மெஷர் பண்ணும், நார்மல் ரியாக்ஷனை மெஷர் பண்ணும். இங்க எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் டியூரிங் அப்வர்ட் என்ன பண்ணா எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் g பிளஸ் ஏன்னு போட்டுக்க வேண்டியது. அப்போ இந்த டைரக்ஷன் வந்து இது தீட்டான்னு எடுத்துக்க வேண்டியது. இந்த g பிளஸ் ஏ ரிசால்வ் பண்ணா m இன்டு g பிளஸ் ஏ இன்டு காஸ் தீட்டான்னு கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா m இன்டு g பிளஸ் ஏ இன்டு காஸ் தீட்டா. உங்களுக்கு வந்து இது அப்பேரண்ட் ஆக்சலரேஷன்ஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதுல வந்து அப்வர்டு போச்சுன்னா என்ன பண்ணும், எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் g பிளஸ் ஏன்னு போட்டுக்கணும். இது ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சா கூட இந்த மாதிரி ஃபார்முலா தான் வரும். ஸோ m எவ்வளோ 60 இன்ட்டு g எவ்வளோப்பா 10 அப்ராக்சிமேட் எடுத்துங்க, a வந்து 2ன்னு போட்டுருங்க, இன்ட்டு காஸ் 60 ஏன்னா 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 60 இன்ட்டு 12 இன்ட்டு காஸ் 60 எவ்வளோ 1/2. அப்போ 2ம் 12 கேன்சல் பண்ணால் நமக்கு 6ன்னு வருது. 6 இன்ட்டு 60 என்ன வரும் 360. ஸோ 360 நியூட்டன். 360 நியூட்டன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A block of mass m is kept on an inclined plane of a lift moving down with acceleration 2 meter per second square சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? What should be the coefficient of friction for the block to move down with constant velocity related to lift அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கணும். அப்படின்னா இங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். இங்க வந்து நம்ம தான் இப்போ பாருங்க ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் சொல்லிட்டதுனால எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் போடும்போது m இன்ட்டு g மைனஸ் ஏன்னு போட்டுக்க வேண்டியது.
இப்போ வந்து இந்த ரிசால்வ் பண்ணும்போது இந்த டைரக்ஷன்ல m into g minus a sin theta ன்னு இருக்கும். இந்த பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல m into g minus a cos theta ன்னு இருக்கும். அப்போ நார்மல் ரியாக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு m into g minus a cos theta ன்னு போட்டுங்க. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் m into g minus a sin theta வை பேலன்ஸ் பண்ணலாம். m into g minus a sin theta வை பேலன்ஸ் பண்ணலாம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அடுத்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியுமானா mu n அது ஒன்று தெரியும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு வந்து mu n அப்படின்னு ஒன்று தெரியும் இல்லைங்களா, அப்படியும் பண்ணலாம். சரி, இப்போ இல்லைன்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து m into g minus a cos theta தெரியுது. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா mu n தெரியுது. அப்போ இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துட்டு ஈக்குவேஷன் 1ல நார்மல் ரியாக்ஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 ஈக்குவல் ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் 2 போடுங்க. ரெண்டுமே ஃப்ரிக்ஷன் லெஃப்ட் சைடுல இருக்கு. அப்போ mu into n எவ்வளவு பாருங்க, m into g minus a into cos theta கரெக்ட்டா? தட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 போட்டோம்னா ஈக்குவேஷன் 2 வந்து போட போறோம். ஈக்குவேஷன் 1 வந்து லெஃப்ட் சைடுல எழுதிட்டோமா, ஈக்குவேஷன் 2 வந்து ரைட் சைடுல எழுதும்போது m into g minus a sin theta ன்னு போட போறோம். எனிவே இங்க பாருங்க mg minus a mg minus a கேன்சல் ஆயிருது. அப்போ mu is equal to tan theta வந்துருச்சு. ஏன்னா காஸ்ட் அந்த பக்கம் வருது, sin theta by cos tan theta ன்னு வந்துருது. θ எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருப்பா, 30 டிகிரி தானே கொடுத்திருக்காங்க. அப்போ θ 30 டிகிரி போட்டுக்கணும். அப்போ mu is equal to tan 30. tan 30 எவ்வளவு 1/√3. ஸோ mu equal to 1/√3. ஸோ அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 1/√3. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. A wedge of mass 2m and a cube of mass m are shown in the figure. Between cube and wedge there is no friction. The minimum coefficient of friction between wedge and ground so that wedge does not move. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா, இது wedge of mass 2m and cube of mass m shown in figure. Between cube and wedge there is no friction. அதாவது இந்த கியூபுக்கும் வெட்ஜுக்கும் no friction. ஆனா வந்து there is the minimum coefficient of friction between wedge and ground. இந்த wedge and ground friction இருக்கு. இதன் இந்த மினிமம் ஃப்ரிக்ஷன் எவ்வளவு இருக்கணும் so that wedge do not move with respect to ground சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்ட் எப்படி பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இந்த பிளாக் கியூப் m இருக்குல்ல, இது நார்மல் ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகும். இது அதாவது வெட்ஜ் வந்து இந்த பிளாக் மேல நார்மல் ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது. அது ஆக்ஷன் ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. இந்த பிளாக் வந்து இந்த வெட்ஜ் மேல நார்மல் ரியாக்ஷன் இப்படி எக்ஸைட் பண்ணுது. இங்க θ 45 டிகிரினால எது காஸ் θ காஸ் sin θ காஸ்ட மாத்தி கூட போட்டுக்கலாம். sin θ காஸ்ட 1 வந்துருது. சரி விடுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த n வந்து இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த n வந்து இப்படி ரிசால்வ் பண்றேன் நான். இப்போ என்ன ரிசால்வ் பண்ணும்போது இங்க நம்ம கரெக்டாவே ஆங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்படின்னு எடுக்கும்போது இது இப்படி எடுத்துக்கலாம், இது வெர்டிகல்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களாப்பா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு θன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த n ரிசால்வ் பண்ணும்போது என்ன வரும்னா டவுன்வோர்டு வந்து n காஸ்டான்னு வரும். இந்த டைரக்ஷன்ல n sin θன்னு அப்படின்னு வருது. அப்போ இந்த வெட்ஜை புஷ் பண்ற ஃபோர்ஸ் n sin θ. வெட்ஜை புஷ் பண்ற ஃபோர்ஸ் வந்து நம்ம n sin θன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்படின்னா இந்த வெட்ஜ் மேல புஷிங் ஃபோர்ஸ் வந்து n sin θன்னு வருது. அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் வெட்ஜ் அண்ட் கிரவுண்ட் வந்து n sin θ பேலன்ஸ் பண்ணும். அப்போ f is equal என்ன பண்ணலாம், n sin θ அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு டயக்ராம் வரைஞ்சோம்னா இப்போ பிளாக் m இப்படி இருக்கு. இப்போ mg இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அப்போ mg cos θ பர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் இருக்கும் இல்லைங்களா, mg cos θ எங்க நார்மல் ரியாக்ஷன் இப்படி இருக்கும். அப்போ இங்க வந்து n is equal என்ன வருது பாத்தீங்கன்னா n is equal mg cos θன்னு கிடைக்குது. அப்போ n is equal mg cos θ அது ஒன்று எடுத்துங்க. அப்போ ஃப்ரிக்ஷன் equal n பிளேஸ்ல mg cos θன்னு ஒன்று போடுறோம், இன்ட்டு sin θ போட்டுக்கிறோம். இது ஃப்ரிக்ஷன் வருது. அடுத்து வந்து இந்த வெட்ஜ் இருக்கு இல்லைங்களா, நல்லா கவனிக்கணும். இந்த வெட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த வெட்ஜ் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு நார்மல் ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது. அடுத்து வந்து இந்த n டேஷ்னு எடுத்துக்கலாம். இந்த n cos θ ஒரு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. n cos θ ஃபோர்ஸ் இப்படி டவுன் ஆக்ட் ஆகுது. சரிங்களா, அடுத்து இதனுடைய வெட்ஜோட மாஸ் வந்து 2mg டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. 2mg டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. இதெல்லாம் பாத்துங்க. ஃப்ரிக்ஷன் இப்படி இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் f is equal to mu n டேஷ்னு போடணும். mu n டேஷ்னு போடணும். இப்போ n டேஷ் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா n டேஷ் அதாவது வெர்டிகல் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெர்டிகல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ n டேஷ் is equal to 2mg plus n cos θ. n cos θ போடணும். ஆனா n எவ்வளவு பாருங்க, mg cos θ இருக்கு. n எவ்வளவு mg cos θ இருக்கு. அப்போ n dash equal to 2mg ன்னு போட்டுட்டு n பிளேஸ்ல mg cos θ போட்டீங்கன்னா mg cos θ போட்டா ஆல்ரெடி ஒரு cos θ இருக்குனால cos ஸ்கொயர் θன்னு வருது. இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, இந்த mu into n dash போடும்போது mu into n dash போட்டா 2mg plus mg into cos ஸ்கொயர் θ. ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்கப்பா. ஈக்குவேஷன் 1 and 2 பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், ஸோ தட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வரும். ஸோ தட் ஈக்குவேஷன் 1 is equal ஈக்குவேஷன் 2 போடுங்க. ஈக்குவேஷன் 1 வந்து mg cos θ into sin θ is equal to ஈக்குவேஷன் 2 வந்து mg காமன் எடுத்துருங்க. mg into 2 mu வெளியில இருக்கா into 2 plus cos ஸ்கொயர் θன்னு போட்டுருங்க. இப்போ வந்து mg கேன்சல் பண்ணிருங்க.
இப்போ வந்து என்ன பண்ணலாம், காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் ரெண்டுமே தீட்டா 45 டிகிரினால 1/√2 1/√2 போட்டுருங்கப்பா. இஸ் ஈக்குவல் என்ன வருது, மியூ இன்ட்டு 2 பிளஸ் இங்க காஸ் ஸ்கொயர் என்ன வந்துருது 1/√2 ஹோல் ஸ்கொயர் 1/2 வந்துடும். ஸோ இப்போ இங்க இது எல்சிஎம் எடுத்தோம்னா இது 5/2 வருது. ஸோ ஆன்சர் வந்து மியூ இன்ட்டு இங்க 5/2. இந்த பக்கம் என்ன வருது பாருங்க 1/√2 1/√2 1/2 வருது. 2 கேன்சல் பண்ணிருங்க. ஸோ தட் மியூ இஸ் ஈக்குவல் 1/5 வரும். 1/5 வந்து 0.2. 1/5 வந்து எவ்வளவு சொல்லுங்க 0.2. ஸோ 0.2 ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 10th கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Two blocks of masses 4 kg and 2 kg are connected by a heavy string and placed on rough horizontal plane. The 2 kg block is pulled with a constant force F அப்படின்னு சொல்லிட்டாங்க. The coefficient of friction between the block and the ground is 0.5. What is the value of F? So the tension in the string constant throughout the motion of the blocks அப்படின்னு throughout the motion of the block ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா த்ரூஅவுட் தி ஸ்ட்ரிங் வந்து டென்ஷன் வந்து சேமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கா இருந்தா சேமா இருந்திருக்கும். ஆனா இது மாஸ் இருக்கிற ஸ்ட்ரிங் சொல்லிட்டாங்க. எங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ஹெவி ஸ்ட்ரிங் சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால டென்ஷன் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சலரேஷன் இருந்தா, ஆக்சலரேஷன் இல்லைன்னா டென்ஷன் வந்து த்ரூஅவுட் தி ஸ்ட்ரிங் சேமா இருக்கும் ஹெவி ஸ்ட்ரிங்க்கு. அப்படின்னா ஆக்சலரேஷன் 0. இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஆக்சலரேஷன் 0ன்னு போட்டுக்கணும். அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க பிளாக் 4 கிலோகிராம் இருக்கு இல்லையா, 4 கிலோகிராம் இருக்கு. இங்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் வந்து F1 எடுத்துட்டீங்கன்னா இந்த டென்ஷன் T இருக்கு. அப்ப F1 இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் T வரணும். இங்க நார்மல் ரியாக்ஷன் என்ன ஆக்ட் ஆகும், கீழே வந்து 4G ஆக்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னது மியூ இன்டு N, N வந்து என்னது 4G வருது. மியூ இன்டு 4G தான் டென்ஷன் T. அப்படின்னு நமக்கு 4 கிலோகிராம் பிளாக் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சு நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ 2 கிலோகிராம் பிளாக் எடுத்தோம்னா இந்த 2 கிலோகிராம் பிளாக் மேல டென்ஷன் T ஆக்ட் ஆகும், இங்க ஃப்ரிக்ஷன் இருக்கும். சரி, ஃபோர்ஸ் இங்க இருக்கு. அடுத்து ஒரு ஃப்ரிக்ஷனும் இந்த பக்கம் இருக்கும். 2 கிலோகிராம் பிளாக் எடுத்தோம்னா 2 கிலோகிராம் பிளாக் இங்க ஃப்ரிக்ஷன் ஒன்னு ஆக்ட் ஆகுது F2ன்னு வச்சுங்க. அடுத்து வந்து இந்த டென்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது ஸ்ட்ரிங்ல. அடுத்து ஃபோர்ஸ் ஒன்னு அப்ளைட் இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அப்போ வந்து நெட் ஃபோர்ஸ் 0 தான், ஏன்னா ஆக்சலரேஷன் 0ன்னு எடுத்துட்டோம். அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும், டென்ஷன் பிளஸ் F2. இங்க F2னா இந்த செகண்ட் பிளாக்கு வந்து நார்மல் டைரக்ஷன் N2 N டேஷ் போட்டு 2G ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. அப்ப N டேஷ் ஈக்குவல் டு 2 இன்டு Gன்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஃபோர்ஸ் தானே நம்ம கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டென்ஷன் வந்து இங்க மியூ 4Gன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, மியூ 4Gன்னு டென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. F2ன்றது மியூ இன்டு N டேஷ்னு போடணும். இந்த N டேஷ் தான் 2Gன்னு தெரியும் இல்லையா, அப்ப F இஸ் ஈக்குவல் டு இங்க 4 மியூ Gன்னு புரியுது, பிளஸ் மியூ இன்டு N டேஷ்ன்றது 2 மியூ Gன்னு புரியுது இல்லைங்களா. அப்போ ஆக மொத்தம் இங்க 4 மியூ G, இங்க 2 மியூ G எவ்வளவு வருது பாருங்க, இந்த மியூ இருக்கு, அது ஆல்ரெடி மியூ போட்டோம். அப்போ F இஸ் ஈக்குவல் டு 6 மியூ G கிடைக்குது. F ஈக்குவல் என்ன வருது, 6 மியூ G. அப்போ ஃபோர்ஸ் வந்து 6 மியூ G ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அப்போ 6 மியூ G னா 6 வந்து 6ன்னு போடுங்க. ஃப்ரிக்ஷன் வந்து 0.5 சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ 0.5 1/2ன்னு போட்டுக்கலாமா. அப்போ 1/2ன்னு போட்டுட்டு G வந்து 10ன்னு போட்டுருங்க. அப்போ 2 6 கேன்சல் பண்ணா 3 வருது. 3 இன்டு 10 போட்டா 30 வருது. ஸோ 30 நியூட்டன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 30 நியூட்டன். செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.